புதுசாக நம்ம வீட்டில் பிளெண்டர் வாங்கியிருக்கோம். அதில் ஜூஸ் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஜூஸ் போட்டு பார்த்துருவோமா? இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை, புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி தானே ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ அடித்து பார்த்துலாம். 2 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லாவே அடிச்சிருக்கு. தண்ணியை ஊற்றி கலக்கிக்கலாம். தண்ணியோ பாலோ ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுமாதிரி பாட்டி கொள்ளையில் தான் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கொடுப்போம். காக்கா சோளம் மாதிரி இதாம்மா காக்கா சோளமா? ஆமாம்மா, அது பேர் வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஆமாம், இது காக்கா சோளம். மாதிரி காக்கா சோளம். அப்படியா? இப்படி தான் இருக்குமா? நான் பார்த்ததே இல்லையே. உனக்கெல்லாம் தெரியாது. இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ஒன்றே ஒன்று பொரியாமல் இருக்கிறத எடுத்து காமிக்கிறாங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்படி தான் இருக்குமாம்மா? ஆமாம், அதான் காக்கா சோளம். நான் பார்த்ததெல்லாம் இல்லை. நம்ம வெள்ளை சோளம்னு சொல்கிறோம்ல, அதுதான். நம்ம சோளக்கரு இருக்கு பாரு, சோளத்தில் பூ பூத்துருக்கு பாரு, அந்த பூவில் தான் அந்த கிண்டி வைக்கும். அப்படியா? அப்படியே பந்தாக இருக்கும். ஒரு பந்துக்கு ஒரு படி இருக்கும், 1.5 படி இருக்கும், 2 படியும் இருக்கும். அதான் வேற காய்ச்சா அது ஒரே செடிக்கு ஒரு குழந்தை காய்க்கும். அது 2 படி இருக்கும், 1.5 படி இருக்கும். அப்படி இருக்கும். இங்கே நம்ம ஊர்லலாம் விளைஞ்சிச்சா? அது நம்ம ஊரில் விளைஞ்சதுன்னா எங்கள் மாமா திருப்பாவூர் சைடு போவார். அவர் அங்கே உள்ளதெல்லாம் வாங்கியாந்து கொள்ளையில் போட்டுருவார். எல்லாரும் செய்ய மாட்டாங்க, மாமா வந்து செய்வாங்க. எல்லாருக்கும் அளந்து கொடுப்பாரு. ஒரு மரக்கா 2 மரக்கான்னு அளந்து கொடுப்பாரு. நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்ல வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்குது. குட்டி குட்டியாக தான் இருக்குது. எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க இந்த சோளம். இது நியூட்ரி மிக்ஸுக்கு தான் இப்போ வறுத்து கொட்டி வச்சுருக்கோம் ஆறுறதுக்காக. என்னம்மா? ஆப்பிள் ஜூஸ். அப்படியா? சாப்பிடு.